வணக்கம் நண்பர்களே. இன்று உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் போட்டி ஒன்று நடைபெறுகிறது. அது வேறு எதுவுமல்ல, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் மோதும் T20 உலகக் கோப்பை போட்டி. இந்த போட்டி இங்கிலாந்தின் எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் என்றாலே ரசிகர்களிடையே தனி உற்சாகம் இருக்கும். ஆண்கள் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, மகளிர் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்த போட்டிக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்திருப்பார்கள். இந்திய அணியை ஹர்மன்பிரீத் கவுர் வழிநடத்துகிறார். அணியில் ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ரிச்சா கோஷ் போன்ற அதிரடி வீராங்கனைகள் உள்ளனர். குறிப்பாக தொடக்க ஆட்டக்காரர்களான மந்தனா மற்றும் ஷஃபாலி நல்ல தொடக்கம் கொடுத்தால் இந்தியா பெரிய ஸ்கோரை எட்டும் வாய்ப்பு அதிகம். மறுபக்கம் பாகிஸ்தான் அணியும் இந்த போட்டியை வெல்லும் நோக்கத்தோடு களமிறங்குகிறது. இந்தியாவுக்கு எதிராக வெற்றி பெறுவது பாகிஸ்தான் அணிக்கும் மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். இந்த போட்டிக்கு முன்னதாக இந்திய மகளிர் அணிக்கு இந்திய ஆண்கள் அணியின் நட்சத்திர வீரர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுப்மன் கில், கவுதம் கம்பீர், ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளிட்டோர் கோப்பையை வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் என்று ஊக்கமளித்துள்ளனர். வரலாற்றை பார்த்தால் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிராக அதிக வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. கடந்த பல முக்கிய ICC போட்டிகளிலும் இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. இதனால் இந்த போட்டியிலும் இந்தியா சற்று முன்னிலை வகிப்பதாக பல கிரிக்கெட் நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆனால் T20 கிரிக்கெட் என்பது கணிக்க முடியாத விளையாட்டு. ஒரு நல்ல ஓவர், ஒரு சிறந்த கூட்டணி அல்லது ஒரு அற்புதமான கேட்ச் போட்டியின் முடிவையே மாற்றிவிடும். இந்த மைதானத்தில் சராசரி முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் சுமார் 145 ரன்கள் இருக்கும் என கூறப்படுகிறது. தொடக்கத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் பின்னர் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கும் உதவி கிடைக்கலாம். இந்த போட்டியில் இந்திய ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்க்கும் வீராங்கனைகள் ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா மற்றும் ரிச்சா கோஷ். அதேபோல்